நீங்க இந்த பரிபூர்ணத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, இந்த உறவுக்குள்ள இருந்தீங்கன்னா, பரலோகமே உங்களுக்கு தூரம் இல்ல. பரலோகம் தூரம் இல்லைன்னா இங்க இருந்து 1000 கிலோமீட்டர் உங்களுக்கு தூரம் கிடையாது. ஆனா இந்த மனுஷன், இந்த பவுல் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் லெட்டர்ல எங்கேயுமே யாராவது என்ன ஜெயில இருந்து விடுதலையாக்க ட்ரை பண்ணுங்கப்பா, ராஜாட்ட சொல்லி மந்திரிட்ட சொல்லி எப்படியாவது ஏதாவது பண்ணி என்ன ஜெயில இருந்து வெளியில கொண்டு வாங்கன்னு லெட்டர் என்ன பண்ண எழுதவே இல்லை. அவர் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரோட உறவுக்குள்ள இருந்து பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய விசுவாசத்தை பார்த்து என்ன பண்றாரா, சந்தோஷப்படுறார். அப்படி என்னால உங்களுடைய விசுவாசத்தை பார்க்க முடியுதுன்னா அதுக்கு ஒரே காரணம், அவரோடு நான் எப்படி இருக்கேன், உறவுல இருக்கிறேன். அப்ப அவரோட உறவுல நீங்களும் இருந்தீர்களானால் நீங்க விசுவாசத்தில் இருக்கீங்க, சூப்பர் அப்படின்ட்டாரு. ஒழுக்கத்துல இருக்கீங்க, சூப்பர் அப்படின்ட்டாரு. இதை தாண்டி இன்னொரு ரகசியம் இருக்குப்பா, அதுக்கு பேர் தான் உறவு. அந்த உறவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களை பார்க்கிறேனோ அப்படி நீங்களும் என் முகத்தை பார்க்க முடியும். இதை நீங்க செய்யாததுனாலப்பா எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்ற அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, பவுல் அப்போஸ்தலர் மூலமா சொல்றாரு, ரோமாபுரியில ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய நான் 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய உங்களையே என்ன பண்ண முடியுது, என்னால பார்த்து சந்தோஷப்பட முடியுது. அப்படின்னா அடுத்த சொல்றாரு, தேவன் சரீர பிரகாரமாக வந்து தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வாசமா இருக்குதுன்னா 1000 கிலோமீட்டர் இப்படின்ற மாதிரி எப்படி இருக்குதோ அதே போல நீ தேவனோடு இணைந்திருந்தால் பரலோகத்துக்கே நீ என்ன பண்ண முடியும், உயிரோடு இருக்கும் பொழுதே போயிட்டு வர முடியும். பரலோகம் உனக்கு தூரம் அல்ல, பரலோகம் உனக்கு தூரம் கிடையாது. பரலோகமே தூரம் இல்ல. அப்ப 1000 கிலோமீட்டர் எனக்கு தூரமா அப்படின்னு பவுல் இந்த இடத்துல சொல்றாரு.